வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகரையாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் கல்வாரி 7 வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 4வது வார்த்தை மார்க் 15வது அதிகாரம் 33, 34. ஒருவர் வாசிக்கலாமா சத்தமாய்? தலைகளை தாழ்த்தி செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு வருடமும் இவைகளை நாங்கள் தியானித்து வந்தாலும் இது எங்களை பலப்படுத்துகிறதும் இது எங்களை ஜீவனோடும் உம்முடைய வல்லமை அன்போடு உருவாக்கக்கூடியதாகவும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் பேசுவீராக. நான் மண் என்பதை நினைவு கூறுகிறேன். கர்த்தராகிய ஆவியானவர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய செய்தி 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு பேசுகிற ஒரு வார்த்தையில் இது ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கிறது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிதாவை பார்த்து பேசுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு 3 மணி நேரம் காரிருளினால் மூடப்பட்டிருக்கிறது. இந்த 3 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சத்தமும் இடையில் பேச்சும் எதுவும் காணப்படவில்லை. இந்த 3 மணி நேரம் முடிந்த பின்பு இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இதை வேத வல்லுனர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், முழு உலகத்தின் பாவங்களும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அந்த பூமி முழுவதும் அந்த காரிருள் சூழப்படுகிறது. அதாவது 3 மணி நேரம் இந்த காரிருள், 3 மணி நேரம் உலக பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் என்ன பண்ணுகிறது, வெளிப்படுகிறது. அதனால் என்ன உண்டாகிறது என்றால், பிதாவினுடைய முகங்கள் மறைக்கப்படுகிறது. அந்த மாம்ச சரீரமாய் இருந்து அவைகள் என்ன பண்ணுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு பிதாவும் ஒன்றாய் இருந்திருக்கிறார்கள், எந்த இடத்தில் பிரிந்ததில்லை. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், அந்த உறவை இணைத்து சொல்லுகிறார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்ன பண்ணட்டும், என்னை விட்டு நீங்கட்டும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு உறவு எப்போதும் இருக்கிறது. எப்போதும் அது நித்திய உறவாய் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லுகிற காரணம், முழு உலகத்தின் பாவங்களை என்ன பண்ணுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிற அந்த 3 மணி நேரம் அந்த பூமி முழுவதும், அதாவது சிருஷ்டிகர் பிதா, சிருஷ்டிகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, இந்த உறவு அந்த மறைவு உண்டாகிறதுனால சூரியன் கூட என்ன பண்ணுகுதான், தன்னை மறைத்து கொள்ளுகிறான். சிருஷ்டிகரே மறைஞ்சிட்டாரு, இனி எனக்கு இங்க என்ன வேலை. அப்போ அந்த பாவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுனால் அங்கு ஒரு பெரிய காரிருள் உண்டாகுது. பைபிள்ல எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கும், இயேசு வெளிச்சத்தின் தேவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இப்படி சொல்லப்பட்ட இடத்துல ஏன் இந்த காரிருள் என்றால், முழு உலகத்தின் பாவத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். நன்றாய் கவனிக்கணும். யோவான் சாணகன் இயேசு போகும் பொழுது தன்னுடைய சீசர்கிட்ட சொல்றார், இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்படி அடையாளம். அப்ப கவனித்து பாருங்க, நாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த லென்த் காலங்களில் நிறைவாயிருக்கிற இந்த பெரிய வெள்ளி, இன்னும் சொல்ல போனா குட் ஃப்ரைடே, இந்த நாட்கள்ல என்ன பண்ணுகிறோம், அவருடைய கல்வாரி ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணுகிறோம். இன்னொன்னு லென்த் நாட்கள் அப்படின்னா லத்தீன் மொழியில அது துளிர்விடும் காலங்கள். இதை அதாவது என்னன்னு சொல்ல போனா கத்தோலிக் ஜனங்கள் இதை என்ன பண்ணாங்க, இந்த வார்த்தையை அறிவிக்கிறவர்களா இருந்தார்கள். லென்த் நாட்கள், அதாவது லத்தீன் மொழியில துளிர்விடும். இப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த லென்த் நாட்கள் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து நிறைய இலைகள்லாம் உதிர்ந்து அது அப்படியே துளிர் விடுகிற காலமா இருக்கும். அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை நம்ம புதுப்பிக்கணுங்கிறக்காக இப்படிப்பட்ட ஒரு காலங்களை என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவர்கள் இதை ஒரு காலமா என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. அதனாலதான் அதற்கு பேர் லத்தீன் மொழியில என்ன சொன்னாங்கன்னா, லென்த் அப்படின்னா துளிர் விட போகிறோம், கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ண போறோம். எப்படி ஒரு வருடத்துல படித்ததை ஒரு குறிப்பிட்ட நாள்ல எக்ஸாம் வச்சு அவனுடைய எல்லா படிப்பையும் அவனை இன்னும் ஞாபகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு சரியா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருடம் முழுவதும் நாம் கர்த்தருக்காய் ஓடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபம் பல்வேறு வாழ்க்கையில சொல்ல கடந்து வருகிற நாம் இந்த நாட்கள்ல இன்னும் கர்த்தரோடு நெருங்கும்படி, ஏன் சிலுவையை குறித்து தியானிக்கிறோம் அப்படின்னா, இது பிரதான கட்டளை. இயேசு முழு உலகத்துக்காய் அடிக்கப்பட்டார் என்கிறதை நினைவு கூர்ந்து இந்த 7 வார்த்தை என்பது இன்னும் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன பண்றோம், இன்னும் ஆழமாய் தியானிக்கிறோம். அதனாலதான்
சின்ன சர்ச்சில், அதாவது சில சபைகள்ல 20 நிமிஷம் 25 நிமிஷம் அரை மணி நேரம் செய்தி கொடுக்கிற இடத்துல கூட இன்றைய செய்தி ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துக்கு மேல இருக்க. காரணம் என்ன? இது நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறது. அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த லெந்து நாட்கள்ல நம்ம இடத்துல சேஞ்ச் வரவே இல்லைன்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 5:12 எப்படி சொல்லியிருக்கோம், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசத்தை மீண்டும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, உபதேசிக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா குழந்தைகளை போல இருக்கிறீங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருத்தன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவன் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டான், மறுபடியும் எப்படி இருப்பான், அடுத்த வருஷமும் அதே ஜூன் மாசம் வரும்பொழுது மறுபடியும் எங்க தான் வர்றான், அதே கிளாஸ், அதே ஸ்கூலு, அதே இது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ரொம்ப வருஷமா நம்மளும் இப்படியே இருந்தோம்னா எப்படி, நம்ம காம்பவுண்ட் கிறிஸ்தவர்கள். எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? காம்பவுண்ட் கிறிஸ்தவர்கள். வருஷந்தோறும் அல்லேலூயா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் எங்களை மாற்றுவாராக, இப்படியே தான் இருப்பீங்களே தவிர சேஞ்ச் இருக்காது. அதான் எபிரேயர் 5:12 அப்படி சொல்லுது, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்கணும். நீ இன்னைக்கு இத்தனை வருஷம் சர்ச்சுக்குள்ள இருந்ததுக்கு ஒரு நல்ல டீச்சரா இருக்கணும். பட் நீ இன்னும் எப்படிதான் இருக்கிற, இன்னும் அதே இடத்துக்குள்ள வந்துட்டு எப்படி, ஆண்டவரே எனக்காக இன்றைக்கு நீர் அடிக்கப்பட்டீர், உம்முடைய ரத்தத்தினால் மீண்டும் என்ன பண்ணும், பலப்படுத்தும். பலப்படுத்தி என்னத்துக்கு, மறுபடியும் அதே அடுத்த வருஷம் வந்து இதே போல வந்து என்ன பண்றோம். அப்போ வசனம் அதுக்காக நமக்கு கொடுக்கப்படல. நல்ல வளர்ச்சி உண்டாகணும். வளர்ச்சி அந்த வருடத்துல இன்னும் என்ன உண்டாகணும், மாற்றம் உண்டாகணும். அப்ப கவனித்து பாருங்க, இயேசு இன்னைக்கு அதைத்தான் நம்மளோட என்ன பண்றார், முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய எதிர்பார்ப்பு, அவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையே நமக்காக இந்த வார்த்தை, என் பாவத்தை என்ன பண்ணி இருக்கிறார், நான் இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இனியும் ஒருவேளை இடறலாம், அந்த இடறலை கூட அவர் என்ன பண்ணுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அவர் சொல்ற வார்த்தை என்னது, காலத்தை பார்த்தால் நீ போதகர், ஆனா இன்னும் எப்படிதான் காம்பவுண்ட் கிறிஸ்தவர்கள். இந்த கூட்டத்துக்குள்ள இருந்தா ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவோம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்துல ஏறி இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட பார்த்து ஆண்டவர் நல்லவர்னு சொல்ல மாட்டோம். பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க வியாதியா இருக்கிறவங்களை பார்த்து ஏசு நல்லவருங்க, ஏசு குணமாக்குவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக என்ன பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். கவனித்து பாருங்க, எத்தனையோ வருடமா இருந்தும் நாம் எப்படிதான் இருக்கிறோம், காம்பவுண்ட் கிறிஸ்தவர்கள். இந்த காம்பவுண்ட் கிறிஸ்தவர்களை வைத்து ஒன்றும் என்ன பண்ண முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க, 2000 இருக்கிற அம்பாசிடர் கார்கள்ல பாத்தீங்கன்னா முன்னால ஒரு கிரேப்ஸ் கொத்து தொங்கும். அதாவது கிரேப்ஸ்னுடைய பிளாஸ்டிக்ல இருக்கும். அது 6 மாசம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, அது அழுகவும் செய்யாது, கெட்டு போகவும் செய்யாது, அதுல இருந்து நறுமணம் வரவும் செய்யாது. காரணம் என்னது, பிளாஸ்டிக். நம்மளும் எப்படிதான் இருக்கோம், பிளாஸ்டிக். 10 வருஷம் ஆனாலும் உள்ளே இருந்து அப்படியே போயிட்டே இருப்போம். சேஞ்சஸ், அதாவது ஒரு லைஃப்ல என்ன இருக்காது, மாற்றமே இருக்காது. பாருங்க, நான் வந்து கடந்த வருடத்துல ஸ்கூல்ல ஒரு வருடம் முடிந்து நிறைவு பிரேயர் வச்சிருந்தாங்க. அதுல நல்லா ஒர்க் பண்ண டீச்சர்களுக்கு gift கொடுத்தாங்க. அப்ப அதுல நான் வந்து தலைமையா போயிருந்தேன். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர் இருந்தாங்க. 2 ஸ்கூல், ஒரு சிபிஎஸ்சி மெட்ரிக் 2 ஸ்கூல்ல வந்திருந்தாங்க. நான் அதுல போயிருந்தேன். அப்போ அதுல சிலருக்கு மட்டும்தான் என்ன பண்ணாங்க, அந்த பரிசை கொடுத்தாங்க. அது கேஷா கொடுத்தாங்க. அப்போ அதுல ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்தேன். அப்போ அதுல சிலருக்கு மேக்ஸ்ல ரொம்ப அழகா என்ன பண்ணாங்க, நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் என்ன பண்ணாங்க, பேச்சு, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவங்க என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளையும் இயேசு ஒரு நாள் வருவாரு. இத்தனை வருஷம் சபையில இருந்த நீ என்ன சேஞ்ச், என்ன மாற்றம் கொடுத்த. நம்மளாம் நிறைய வேளைகள் ஆசீர்வதியும் கேட்கிறோம். நிறைய வேளையில் ஆசீர்வாதம் பெறுவதற்கோ கேட்பதற்கு கூட தகுதியா இருக்காது. எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? நான் ஆண்டவருக்காக ஓடுறேங்க, டெய்லி 2 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபம் பண்றேன், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்றேன், இத்தனை பேருக்கு டாக்ஸ் கொடுத்துருக்கேன், இத்தனை பேருக்கு காஸ்பல சொல்றேன், இத்தனை பேரை இயேசுவிடத்துல நடத்த விரும்புகிறேன். இப்படி எல்லாம் சொல்லுகிறவர்கள் பூரணமா இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படலாம். அல்லேலூயா. அப்ப கவனித்து பாருங்க, எவ்வளவு தருணங்கள், எவ்வளவு வாய்ப்பு. நல்ல கவனிங்க, நம்மள எத்தனை பேர் பாருங்க, வேலைக்கு சில ஊர் சில இடங்களுக்கு போவோம். ஆனா ஊழியத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல போய் ஒரு சிறுவர் கூட்டம் நடத்துங்க, இப்படி நடத்துங்கன்னா, எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு டைமே இல்லை. ஆனா வேலைக்கு போயிருவோம், கல்யாண வீட்டுக்கு போயிருவோம், தூர ஊருக்கு, என்னென்னமோ காரியம். ஆனால் தேவனை தேடுவதற்கு நமக்கு என்ன கிடைக்கிறது இல்லைன்னா சமயம் கிடைக்கிறது இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, போலி கிறிஸ்தவர்கள். எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? போலி கிறிஸ்தவர்கள். 10 வருடம் ஆனாலும் அப்படியே என்ன பண்ணுவோம், ஜோமன்ட்டே இருப்போம். வளர்ச்சி என்ன பண்றதில்ல, கொண்டு வர்றதில்ல. ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றால் மாற்றமுள்ள ஒரு தருணத்தை என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த கல்வாரி சிலுவையை தியானிக்க வேண்டிய நமக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் விரும்புகிற ஒரு காரியம், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற. நல்லா கவனிச்சு பாருங்க,
லேகியோன்னு பைபிள்ல ஒருத்தரை படிப்பீங்க, லூக்கா 8வது அதிகாரத்துல வரும். அவர் ஒரே ஒரு முறை இயேசுவை சந்திக்கிறாரு, இயேசுவினால் விடுதலை ஆக்கப்படுகிறார். அவர் போய் பின்பு ஊழியம் செய்தார். நீ என்ன பண்ண, நீ பெற்றதை சொல்லு. அவர் வரும்பொழுது திரளான ஆத்துமக்கள் கொண்டு வர்றார். அவர் உங்களை போல உபவாச கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், கேம்ப், இப்படிப்பட்ட சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணதா பைபிள்ல சொல்லப்படவில்லை. அவனுடைய அட்டன் எல்லாமே கல்ற குழியில, வஸ்திரம் தெரியாதவன், சங்கிலியினால் அடக்க முடியாத ஒரு போராட்டத்துக்குள் இருந்தவன். அவனுக்குள்ள முழுமையாய் பிசாசு போயிட்டு இயேசுக்காக பயன்பட முடிந்தது. நம் இருதயம் முழுமையாய் இன்னும் கிளியர் ஆகாததுனால இன்னும் இயேசுக்காக பயன்பட முடியல. கவனித்துக் கொள்ளுங்க. பைபிள் அதே 8வது அதிகாரத்துல ஒருவருக்குள்ள 7 பிசாசு இருந்தது. அது நீங்கின உடன் அவள் இயேசுக்காக ஊழியம் செய்தாள் என்று அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கர்த்தருக்காக பயன்படுவோம். லென்த் காலங்களில் உங்களுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கட்டும். ஒரு சிறிய ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்களும் லென்த் காலங்கள்ல இருக்கிறோம். இன்னும் கர்த்தருக்காக பயன்பட இந்த லென்த் காலம் எங்களை உருவாக்குறதும், இந்த வார்த்தையை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துகிறதாய் மாற்றம் வரட்டும். ஆண்டவருடைய கரங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.